கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முதலாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்து. இரண்டாயிரத்தி 25-26 கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நம் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்பள்ளியில் மற்ற இணைப்பு பள்ளிகளான போந்தவாக்கம், மெய்யூர், சீத்தஞ்சேரி உட்பட பெனலூர்பேட்டை மேல்நிலைப்பள்ளியும் சேர்ந்து கிட்டத்தட்ட 257 மிதிவண்டிகள் வழங்க இருக்கின்ற இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி பேருரை வழங்க இருக்கின்ற சிறந்த கல்வியாளரும் கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினருமான பேரன்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்களே மற்றும் உடன் வந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, போந்தவாக்கும் மற்ற தலைமை ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாடு அரசானது எப்பொழுதுமே மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டிருக்கும். ஆனால் இந்த 5 ஆண்டுகளில் சிறப்பான ஒரு புதுமை பெண், தமிழ் புதல்வன், கலை திருவிழா, வினாடி வினா போட்டிகளில் பங்கு பெற்று மாணவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்துச் செல்லுதல் அரசானது அமைக்கப்பட்டு சிறப்பான முறையில் அதை அமைக்கப்பட்டது. எனது இயக்கத்தை சார்ந்த எனது அருமை கழக தோழர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு. எல்லா பிள்ளைங்களும் பசியோடு இருக்காங்க.
ஒரு மணி அடித்த உடனே உணவுக்கு போற நேரம், அந்த ஒரு மணி நேரத்தை கடந்து போறப்ப எப்படி இருக்கும்னு எங்களுக்கும் தெரியும். எது சொன்னாலும் காது உள்ள போகாது. போகுமா? போகாது. அது என்ன சொல்லிட்டு இருக்குன்னா பசி பசி பசி. ஆனால் செவிக்கு உணவில்லாத போதுதான் சிறிதளவு வயிற்றுக்கு ஈயப்படும். ஆகினால இன்னைக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க சாப்பிடலாம். பசி நேர வணக்கங்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி ஒரு மகிழ்ச்சியான நிகழ்ச்சி. விலையில்லா மிதிவண்டி வழங்கக்கூடிய விழா. நாங்கெல்லாம் படிக்கிறப்போ மிதிவண்டி எல்லாம் கிடையாது. சாரெல்லாம் படிக்கிறப்போ மிதிவண்டி கிடையாது. 4 கிலோமீட்டர் நடந்து போய் படிச்சுட்டு வந்தோம். அன்றைக்கு சீருடை கூட கொடுக்க மாட்டாங்க. புத்தகங்கள் கிடையாது, எழுது பொருட்கள் கிடையாது. எல்லாமே நாம வாங்கி நாம பயன்படுத்தக்கூடிய கட்டாயம் அப்படி இருந்தது. 2 ஆண்டு காலம் போராடிதான் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. 180 ரூபாய் சைக்கிளோட விலை, செகண்ட் ஹேண்ட். 25 ரூபாய் நான் சேர்த்து வச்சிருந்த அந்த உண்டியலை உடைச்சு 25 ரூபாய் கொடுத்துட்டேன். 150 ரூபாய் வர்றதுக்கு 2 மாசம் ஆச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில நாங்கெல்லாம் படிச்சோம். இன்றைக்கு நம்முடைய முதல்வர், நம்முடைய துணை முதல்வர்கள் அவர்கள் எல்லாம் இங்கே தலைமை ஆசிரியர் பேசும்பொழுது சொன்னார்கள், இந்த 5 ஆண்டு காலத்திலே இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு திட்டங்கள். அந்த திட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எங்க ஹெட்மாஸ்டருக்கும் சரி எனக்கும் சரி மீண்டும் மாணவர்களாக மாறிவிடலாமா என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வருகின்றது. இந்த மாதிரி திட்டங்கள் நமக்கு கிடைக்கவில்லையே அப்படின்னு. நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்தில் இருக்கிற பார்த்தோம்னா பல்வேறு துறைகள் இருக்கிறது. 36 துறைகள் இருக்கின்றது. ஆனா அந்த 36 துறையில அதிகமா நிதி ஒதுக்கீடு செய்யக்கூடிய துறை எதுன்னா கல்வித்துறை தான். இன்றைக்கு கல்வித்துறை உச்சத்திலே இருக்கிறது தமிழ்நாட்டில். இங்கே கல்வித்துறையில நடக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் பார்த்து மற்ற மாநிலங்களில் இருக்கிறவர்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு அந்த திட்டங்கள் இருக்கின்றன. ஆக நம்முடைய முதல்வர் அதிகமான நிதியை ஒதுக்கி இன்றைக்கு கல்வித்துறையை உயர்த்தி இருக்கின்றார். நமது பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு சிறந்த திறமைசாலி. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றால் அந்த செயலை பல முறை யோசித்து அந்த செயலால் மாணவ மாணவியர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் என்பதை சிந்தித்து செய்யக்கூடிய தலைவர் ஒரு அமைச்சர், நம்முடைய அமைச்சர். அப்படிப்பட்ட அமைச்சர், அப்படிப்பட்ட துணை முதல்வர், அப்படிப்பட்ட முதல்வர் இருக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் நல்ல கல்வியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பெண்ணாலூர்பேட்டை உயர்நிலைப் பள்ளியிலே 37, சீத்தஞ்சேரியிலே 99, போந்தவாக்கத்திலே 52, நெய்யூரிலே 69 விலையில்லா மிதிவண்டிகள் என 257 மிதிவண்டிகள் உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். இந்த மிதிவண்டிகளை பெற்று நீங்கள் எல்லாம் உங்களுடைய எவ்வளவு தூரமாக இருந்தாலும் அந்த தூரங்களை கடந்து வந்து நன்றாக படிக்க வேண்டும். இன்றைக்கு நான் பேசுறேன், நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, தப்பு இல்லை. ஆனா இதே நிலைமை தான் உங்களுக்கு வகுப்பறையிலே வரும். அந்த வகுப்பறையில இந்த மாதிரி எண்ணம் வர்றப்போ கவனச்சிதறல் ஏற்படும். அதான் புரிதல் வேண்டும். ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது நம்ம பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார், அதுதான் தப்பு. இன்றைக்கு வாழ்க்கையினுடைய உச்சம் எங்கே இருக்கிறது, வாழ்க்கையினுடைய உயரம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு செல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை எங்கே இருக்குதுன்னா உங்க கல்வியில தான். உங்கள் கல்வி எந்த அளவுக்கு சிறப்பாக விளங்குகிறதோ அந்த அளவுல தான் நீங்க உயர்ந்தவர்களாக மதிக்கப்படுவீர்கள். கல்வியிலே தாழ்ந்து போனோம்னா வாட்ஸ்அப்ல பார்த்துட்டே இருந்த ஒரு நாள் ஒரு 3 பேரு காம்பவுண்ட் வால் எகிரிகுச்சி ஸ்கூல்ல இருந்து ஓடுறான். 15 வருஷம் பொறுத்த பிறகு அவன் கல்லு தலையில தூக்கி சுமந்து எடுத்து போய் கட்டிட வேலை செஞ்சிட்டு இருக்கான். ஆக இந்த கல்வி உன்னை உயர்த்தும்.
இந்த கல்வியை நீ எந்த அளவுக்கு இங்கே இருந்து பெறுகின்றாயோ அந்த அளவுக்கு நீ உயரத்திற்கு செல்லலாம். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு 12வது படிக்கக்கூடிய பிள்ளைகள் இங்க 37 பேர் கிட்ட இருக்கீங்க. அதுக்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும்? இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், அடுத்த கட்டத்திலே என்ன படிக்க வேண்டும், உயர்கல்வி என்ன பெற வேண்டும் என்பதை நீங்கள் திட்டமிட வேண்டும். உயர்கல்வி லைப்ரரி இருக்கா? லைப்ரரியில் அடுத்து உயர்கல்வி என்ன என்ன கல்விகள் இருக்கிறது என்று வழிகாட்டி புத்தகம் இருக்கா? இருக்குங்களா? பாக்குறாங்களா? நம்ம பிள்ளைங்க பாக்குறாங்களா? பாருங்க, லைப்ரரிக்கு போங்க. லைப்ரரிக்கு போனீங்கன்னா அந்த புத்தகங்கள்லாம் இருக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து படிச்சீங்கன்னா அடுத்தது நம்ம என்ன படிக்கலாம் அப்படின்றதுக்கு அது வழிகாட்டுதல் இருக்கும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம், பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மருத்துவம், MBBS படிக்கலாம், BE படிக்கலாம், கலை அறிவியல் படிக்கலாம், அவ்வளவுதான் தெரியும். ஆனா அதற்கு அப்பாற்பட்ட கல்விகள்லாம் இருக்கு. அதற்கு அப்பாற்பட்ட கல்விகளை பெற வேண்டும் என்றால் அரசாங்கம் நமக்கு என்ன சலுகைகள் கொடுக்கின்றது. மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நம்ம மாநில அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்தெந்த கல்விக்கு என்ன சலுகைகள் கொடுக்கின்றார்கள், அந்த சலுகைகளை நாம் எப்படியெல்லாம் பெற வேண்டும், எந்தவித செலவும் இல்லாமல் வாழ்க்கையிலே ஒரு மருத்துவராக வேண்டும் என்றால் என்ன கடைபிடித்து, என்ன படித்து, எப்படி சிந்தித்து அந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பொறியாளராக வர வேண்டும், எந்த செலவும் இல்லாமல் பொறியாளராக படிக்க வேண்டும். ஒரு மருத்துவராக வர வேண்டும், எந்த செலவும் இல்லாமல் மருத்துவராக படிக்க வேண்டும், அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டும், பொறியியல் சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டும், கலை அறிவியல் படிக்க வேண்டும், விமானம் சார்ந்த படிப்புகளை படிக்க வேண்டும், விமானம் சார்ந்த படிப்புகள், கப்பல் சார்ந்த படிப்புகள், கடல் சார்ந்த படிப்புகள், விவசாயம் சார்ந்த படிப்புகள், இப்படி 400 வகையான படிப்புகள். 12வது முடித்து நீங்க மேல போகும் பொழுது உங்களை நீங்கள் தான் சீர் செய்து கொள்ள, அதுதான் உங்களை உயர்த்தும். மருத்துவரா உயர்ந்து விடுவீர்கள், பொறியாளரா உயர்ந்து விடுவீர்கள். அப்படி நீ எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கின்றாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும். அந்த வாழ்க்கையை நிர்ணயிப்பதற்கு உண்டான கல்வியை நீ தேர்ந்தெடுக்க, அது உன்னால் மட்டும்தான் முடியும். நீதான் அதை தேர்ந்தெடுக்க வேண்டும். உன்னால் முடியவில்லை என்றால் ஆசிரியர் பெருமக்களை கேள்வி, உங்கள் ஆசிரியர்களை அணுகுங்கள், அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று. இன்றைக்கு பெரும்பாலான தாய்மார்கள், பெற்றோர்கள் படித்தவர்களாக இருக்கின்றனர். நாங்கெல்லாம் படிக்கிறப்போ நாங்களே தான் முடிவெடுத்தோம், நாங்களே தான் படிச்சோம், நாங்களே உயர்கல்வி படிச்சோம், இன்றைக்கு வாழ்க்கையில் உயர்ந்து போயிட்டு. ஆனா இன்றைக்கு உங்களுக்கு வழிகாட்டிகள் இருக்கின்றன. கையெடுத்த தொலைபேசியில் உலகத்தையே பார்க்கக்கூடிய சக்தி இன்றைக்கு இருக்கின்றது. அதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வார். ரீல்ஸ் எல்லாம் பார்க்கறத விட்டுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை உயரும். ஆக நீங்கள் வாழ்க்கையிலே ஒரு நல்ல இடத்திற்கு செல்ல வேண்டும், ஒரு மருத்துவராக மதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் இன்றையிலிருந்து ஒரு திட்டமிடுதல் வேண்டும். திட்டமிடுதல் இருந்தால்தான் வாழ்க்கையில உயர முடியும். இன்னைக்கு சொன்னாங்க, இங்க நிறைய கல்வி உதவிகள் எல்லாம் யாருக்கு தேவையோ தேவையானவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான கல்விக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு நாம் எப்பொழுதும் தயாராக இருப்போம். அது எந்த மாதிரி படிப்பும் கிடையாது. அந்த அடிப்படையில பார்த்தோம்னா எங்களது கவரப்பேட்டை அரசு மேல்நிலை பள்ளியில ஒரு 4 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலத்திற்கு முன்னால் அந்த 7.5 மருத்துவ ஒதுக்கீட்டு திட்டத்தின் வாயிலாக 5 மாணவர்கள் மருத்துவ படிப்புக்கு தேர்வானார்கள். அந்த மருத்துவ படிப்புக்கு நம்முடைய அரசாங்கம் கல்வி கட்டணம் கிடையாது, விடுதி கட்டணம் கிடையாது, புத்தக கட்டணம் கிடையாது, எந்த கட்டணமும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்க 5 பேர் தேர்வானாங்க கவரப்பட்ட பள்ளியில. அவர்கள் எல்லாம் நான் அழைத்து ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய சொந்த பணமா 25,000 ரூபாய் தராங்க. 5 பேருக்கு 1,25,000 நான் கொடுக்கிறேன்னு சொன்னேன். இந்த புரிதல் வேணும். அந்த முதலாம் ஆண்டு அந்த மாணவ மாணவியர்கள் வரும்பொழுது அவர்களுடைய பெற்றோர்கள் அப்ப உங்களுக்கு ஒண்ணுதான். இப்போ கடைசியா நான் அந்த தொகையை கொடுக்கும் பொழுது அந்த 5 பிள்ளைகள் தனியாக
எவ்வளவு பெரிய மாற்றம் தெரியுமா? அப்படி பார்க்கிற அன்றைக்கு குழந்தைகளாக பயந்து பயந்து காசோலையை பெற்றவர்கள் ஒரு மருத்துவராக ஆங்கிலத்தை நுனி நாட்களிலே பேசினார். நான் வியந்து போயிட்டேன். 5 ஆண்டு காலத்தில் இந்த பிள்ளைகள் இந்த மாற்றம் அடைந்திருக்கின்றார்களே, இந்த மாற்றத்தை யார் கொடுத்தது? அவர்கள் பெற்ற கல்வி கொடுத்தது. அவன் வேலைக்கு ஏறி வரும்பொழுதே ஒரு மருத்துவருடைய தோரணையோடு அவன் உடை, நடை, பேச்சு எல்லாமே மாறியது. அப்போ ஒரு 5 ஆண்டு காலத்தில் வாழ்க்கையை மாற்றி அமைத்து இருக்கிறது என்றால் அது கல்விதானே கொடுத்தது. அதை சிந்தியுங்கள். அதை சிந்தித்து அந்த இலக்கை நோக்கி நீங்கள் பயணித்தீர்களே ஆனால் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். நான் சந்தோஷப்பட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுத்த தொகை அது ஒன்றும் பெரிய தொகை இல்லை, சாதாரண செலவுக்கு உண்டான தொகை. இருந்தாலும் அவர்கள் வளர்ச்சியை பார்க்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி மனசு. ஒரு சாதாரண ஒரு சாமானிய ஒரு கிராமத்திலே ஒரு விவசாய தொழிலாளியாக, விவசாயியாக கூட இல்லை, விவசாய தொழிலாளியாக பணியாற்றி இருப்பவனுடைய மகன் மருத்துவராகி இருக்கிறான் என்றால் இந்த அரசு அவனுக்கு கொடுத்த சலுகை, அவன் பெற்ற கல்வி, அவனுடைய திறமை, அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய வாழ்க்கையில் உயர்த்தும். அதனால்தான் சொல்லுகின்றேன், நீங்கள் மாற வேண்டும், உங்கள் குடும்ப சூழ்நிலை மாற வேண்டும். அதனால நீங்க யாருக்கையும் போய் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனசுல ஏற்றுக்கிடுங்க. மாணவர்களாக இருந்தாலும் சரி, மாணவியர்களாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கூல்ல மாணவியர்கள் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாணவியர்கள் அதிகமா, மாணவர்கள் அதிகமா. அப்படின்னா நீங்க கொடுத்து வச்சோங்க. பொதுப்பாட்டியில பார்க்கட்டா 150 பேர் மாணவியர்கள் தான் அதிகமா இருக்காங்க. உங்களுடைய யாராண்டி போய் கையெழுந்த வேண்டிய அவசியம் இல்லை. எதற்காகவும் நாம் போய் பின்தங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய அரசு, நம்முடைய முதல்வர், நம்முடைய துணை முதல்வர், நம்முடைய கல்வி அமைச்சர், நம்முடைய பள்ளிக்கல்வி அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், இவர்களெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு தயாராக இருக்கின்றார். உங்களுக்கு இந்த அரசாங்கம் உங்கள் உயர்வுக்கு வழிகாட்ட தயாராக இருக்கின்றது. அதை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். பயன்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில முன்னேறணும். நான் ஏழை, அவன் பணக்காரன், அவன் வெள்ளையா இருக்கா, அழகா இருக்கா, இவன் கருப்பா இருக்கிறா, இவன் குள்ளமா இருக்கிறா, இவன் உயரமா இருக்கிறா, இவன் இந்த ஜாதி, நான் இந்த ஜாதி, இவன் இந்த மதம், அந்த மதம், எதுவும் கல்விக்கு இல்லை. ஜாதி, மதம், உயரம், குள்ளம் எதுவுமே கல்விக்கு கிடையாது. கல்வி எல்லாரையும் உயர்த்தும்.